சாதாரண இல்லை. அப்படிப்பட்ட பரம்பொருள் இந்த பூமியிலே சிறப்பை தந்திருக்கிறார். அவர் அற்புதமாக ஆண்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அவரோடு கலந்து பாடுவதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர்களே, அதுக்கு கோடான கோடி நன்றி. வைண்டராஜன் ஐயாவுடைய தோப்பனார் தந்தார், ஒரு பாட்டு பாடுங்களான்னு. அதை நான் இப்ப பாடுறதே கிடையாது. ஏன்னா மேடையா பாடி அந்த பாட்டு நான் கரெக்டா 35 வயசுல பாடுனேன். ஆனா அப்படி பாடின பாட்டு அதே வாழ்க்கை என் வாழ்க்கை ஆயிடுச்சு. என் கூட இருக்கிறது எல்லாம் அப்படி போயிடுச்சு. அதனாலதான் பார்த்தேன், நீ எதை சொல்கிறாயோ அதில், நீ எதை நினைக்கிறாயோ அதில் நிச்சயமாக. அதனால நல்லதை நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் சோகமா இருந்தோம்னா எழுதி பாடி பாடி இப்ப எல்லாரும் அதுல வந்து நின்று 60 வயசுக்கு தனையா இருந்தாலும் இல்லைன்னு போகக்கூடாது. யாரும் துணை இல்லாம, ஆனா ஒன்னும் துணை இல்லை. அது ஒண்ணு, நீ மடியில போட்டு வளர்க்கிறே என் பிள்ளை கொஞ்சி கொஞ்சி கடைசியில் அவன் தான் நிற்பான். என்ன எல்லாம் அம்மா 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 பெரிய அம்மா, நீ தானே பெத்த போயிருவா. உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? நாங்கெல்லாம் தப்பிட்டோம். இனி உங்க காலத்துல ரொம்ப என்ன காலமே மாறி போச்சு. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல யோக்கியம் உள்ளவங்கெல்லாம் உபதேசம் பண்ண வரமாட்டாங்க. எல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, வெளியில வருவாங்க. இதுதான் நாட்டுல நடக்கும். ஐயா சொன்னாரு, நாட்டு அரசாங்கம் 4 3 2 கூட்டை இடியும் குச்சி கட்டி முதலாகும். ஆமா, கள்ள கணவரோட கற்பு மிக மாதம் இருக்கா. ஒண்ணும் இதெல்லாம் விளக்க வேண்டிய தேவையில்லை. ஐயா சொன்னது அப்படியே நடக்கும். உலகம் அழிய போறது, அதுல மாற்றமே கிடையாது. சண்டாளா இருக்கா கர்மரோட கச்சேரி கூட்டம். ஆமா, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லியே 1000 மண்ணடி போடுன்னு யாரோ ஏசன இருக்கு. நீ ஏசி மண்ணடி போட்டாலும் படம் அது போகத்தான் போகுது, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நாம அழிய மாட்டோம். என்னடா இது, நம்ம அழிய மாட்டோம். நாம ஐயாவுடைய பிள்ளைகளாக பற்றி பிடித்தால் இப்ப நீ எப்படி இருக்கோ அப்படியே தான் நீ சொர்க்கத்திலையும் ஐயா கிட்ட வைகுண்டத்திலையும் இருக்க. ஐயா உண்டு. ஐயா உனக்கு என்றைக்கும் சாகாவரம். சாகாவரம் சாவே கிடையாது. ஆமா, அது ஒரு சில பேருக்கு. ஏன்னா சிவச்சந்திரன் போனாலே சிவச்சந்திரன் பேர் எல்லா ஊர்லயும் இருந்துகிட்டே இருக்கும். அவன் சத்தம் எல்லா ஊர்லயும் கேட்குது. வைகுண்டராஜே ஒரு காலத்துல அவருடைய வாகனங்கள் இந்த உலகத்துல எந்தெந்த பேர்ல இருக்கோ அது அவருடைய பெயரை சொல்லி இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாகா வரம் பெற்ற பிள்ளைகளாகத்தான் ஐயாவுடைய பிள்ளைகளாக அதுல மாற்றமே கிடையாது. அந்த துன்பு இருக்குல்ல. ஆனா அதுவும் கேட்டதுக்கு பாடணும். ஆமா ஆமா, சரி கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு இந்த பாட்டை பாட்டுனா சரி வருமா? சரி வருமா? என் வீட்டுக்காரர் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி, என்ன செய்யுது கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. வழி அந்த பாட்டு காட்சி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதுவும் பாட மாட்டோம். மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்கத்தான் பாடுறது வர இதை பாடி ஆமா சரிதான் அப்படின்னு போகக்கூடிய நிலைமையை பாவம். அந்த அம்மா வந்து இருந்தா எங்க கிராஸ்ல இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எண்ணத்தை பாடி ஆமா ஒரு படி கஞ்சி எப்போ தருவாங்க ஒரு காவல் கிடக்க வேண்டிய நிலைமையில வயசான நிறைய இருக்கு. அந்த நிலைமெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அந்த நிலைமெல்லாம் வராது. நல்லா இருக்கு. வைண்டராஜன் தப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லா நொடியா வந்துட்டே இருக்கு. ஐயா தருவார், சாப்பிடலாம். ஐயா ஐயா தாய் தந்த பிறப்புக்கு யார் துணையோ, தனியான பிள்ளைக்கு யார் உறவோ, தன்னிலை மறந்தோர்க்கு யார் கதியோ, என்னப்பனே எனக்கு நீயே துணை துணை, உன் துணை உலகம் எங்குமோ, உன்னாமின்றி உலகில் உயிர்கள் வாழுமோ,
உனையன்றி ஒரு துளி அசையுமோ ஐயா என் அப்பனே உனையன்றி ஒரு துளி அசையுமோ உன் துணையின்றி ஒரு துளி அசையுமோ ஐயா துணை இல்லை யாரும் துணை இல்லை ஐயா எனக்கு யாரும் துணை இல்லை ஐயா பேரும் துணை இல்லை புகழும் துணை இல்லை நீயே துணை எனக்கு ஐயா என்றும் நீயே துணை எனக்கு ஐயா தன்னலம் கருதாத மனம் ஏதை உலகில் தனக்கென்று வாழாத யாரையா தன்னலம் கருதாத மனம் ஏதை உலகில் தனக்கென்று வாழாத யாரையா பொன்னையும் பொருளையும் குறிப்பாரையா இந்த மனமில்லை பேராசை கொள்வாரையா உண்மை எண்ணாத இருப்பதால் வளர்ந்ததையா என் நேரம் உண்மை எண்ணாத இருப்பதால் வளர்ந்ததையா இந்த பொன்னாத வாழ்விலை உண்ணாமல் ஒன்றையில இணையாக கொண்டேனையா துணையாக கொண்டேனையா எங்கும் துணையாக கொண்டேனையா துணை இல்லை துணை இல்லை யாரும் துணை இல்லையா எனக்கு யாரும் துணை இல்லையா பேரும் துணை இல்லை புகழும் துணை இல்லை நீயே துணை எனக்கு ஐயா என்றும் நீயே துணை எனக்கு ஐயா மன்னனும் அறியாமலே என்னை கண்கிறை சோதனை செய்தானையா கலிநீச மன்னனும் அறியாமலே என்னை கண்கிறை சோதனை செய்தானையா சாதிக்க வந்து என் கை உண்டமிட உண்மை சாதியை தொழிலே அளித்தாரையா மாயவா உண்மையே மனிதனாய் நினைத்தாரையா மாவாவி நீசங்கள் மாயவா உண்மையே மனிதனாய் நினைத்தாரையா மாயக்கரியுகம் மாற்றியே புதியும் படைக்கிற வடிவாக வருவாயையா துணையாக வருவாயையா ஐயா துணையாக வருவாயையா யாரும் துணை இல்லையா செய்யுங்கள் துணையாகுமோ உலகில் மன்னனை மாடுங்கள் துணையாகுமோ பொருள் செய்யுங்கள் துணையாகுமோ உலகில் மன்னனை மாடுங்கள்
துணையாகுமோ பந்தங்கள் துணையாகுமோ இவை யாவை என்னோடு கூட வருமோ உலகமே ஆய்ந்த வைகுண்டராகும் துணையாகுமே உலகமே ஆய்ந்த வைகுண்டராகும் திருமேனி துணையாகுமே புகழ்பாடும் எல்லாது அலங்காரமாயிருக்கும் பாதம் துணையாகும் பாதம் துணையாகும் ஐயா பாதம் துணையாகும் யார் என்னை கைவிட்டு போனாலும் எப்போதும் காத்திடும் வைகுண்ட துணையாகுமே ஐயா வைகுண்ட துணையாகுமே வைகுண்ட துணையாகுமே முப்பத்தஞ்சு வயசு மடியில போட்டு தலை எழுப்பி எல்லாம் தாலாட்டம் முடிச்சு பாரு சாமி கண்ணை கொஞ்சம் பயங்காட்டு அப்படி பயங்காட்டதான் பக்தி வரும். இப்போ உள்ள பயிரெல்லாம் பயங்காட்ட விட மாட்டாங்க. அது பொய் இது பொய், கடவுள் அங்க இருக்காரா, கடவுள் இங்க இருக்காரா, சாமி எப்படி வருவாரா, சாமி இப்படி வருவாரா, அப்படி சொல்லி சொல்லி நம்ம நாட்டு பக்தியை சீரழிச்சா. பக்தி இருக்கிற வரைக்கும் ஒழுக்கம் இருந்தது, கற்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. என்றைக்கு பக்தி போனதோ அதோட எல்லாம் போச்சு. இப்ப நம்ம ஐயா எப்படி இருக்கா தெரியுமா? காலையில சாமி கூட போயிரும், சாமி தூக்கு அப்படியா? ஆமா காலையில ஐயா கூப்பிடும், ஞாயிற்றுக்கிழமை இல்லையோ? ஆமா போயிருவோம். காலைல பத்திர படுத்தாச்சு, சாமியை கூப்பிட்டா சாமி கூப்பிட்டு வெளியில வந்தா போகும்போது 2 கிலோ கறி எடுத்துட்டு போயிருவோம். ஞாயிற்றுக்கிழமை முடிக்காச்சு இல்லவே சாமி கூப்பிட்டாச்சு, 2 கிலோ கறி எடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை எல்லாம் வீட்டுல கிடக்கு. என்னது எப்படி தெரியுமா? நான் சில நேரம் டிஷர்ட் தொப்பி போட்டு அப்படியே அலைவேன். என்ன யாருக்கும் தெரியாது, என்ன யாருக்கும் தெரியாது. கூட்டத்துக்குள்ள நடக்க கதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அப்படி ஆயிப்போச்சு மக்கா. நாங்க இதான் சொன்னோம், கொடி இறக்கி முடிஞ்ச உடனே ஒரு நாள் அக்கறை சோறை போட்டு பாருங்க, கூட்டம் காமன்னு வந்துடும். கரைப்பு நாராயணனே அடிக்கடி சொல்லுவாரு, நம்மளே இன்னைக்கு கொடியெல்லாம் இறக்கி முடிஞ்ச உடனே அக்கறை போட்டு விட்டா அப்பந்தாண்டா அங்கே வரைக்கும் கூட்டம் வரும். ஆனா ஒண்ணும் இல்லை. என்ன பாத்தீங்களா, இந்த கருமூர்ல இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னா இது ஐயா ஒரு அற்புதம் அல்லவா? செய்யறதை சரியாக செய்பவன் சரியாக செய்தால் எல்லாம் சரியா. நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொண்ணு அங்கு வராது. உண்மையை மக்கா இப்ப ஐயாவளையும் அப்படியாச்சு. எங்க ஊர்ல சாமி ஊர்ல ஆமா விழா நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா கரிசோம் நான் தந்துருமா. நான் ஊரை சாப்பிடாதங்க, அவன் உங்க ஊர்ல வேலை சாப்பிட்டேன், உங்க ஊர்ல வேலை போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாயை வாங்கி போயிட்டு அவ்வளவு நிலைமை பத்தி. இதுதான் வாழ்க்கை. அதனாலதான் இப்போ பக்தி, அது காரணம் என்ன? நம்மை திசை திருப்பதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. ஆமா அங்க ஐயா இருக்காரு, இங்க ஐயா இருக்காரு. ஐயா தண்டிப்பாரு, ஐயா கண்ணை குத்திடுவார், ஐயா அப்படி செய்வார் இப்படி செய்வார். நீங்க பயங்காட்டி வாழ்ந்துக்கிற. ஆனா பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதினார். அன்னைக்கு அந்த பாட்டு வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அதுதான் கேடு. உச்சியில் விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்க, ஏனையற்ற எண்ணங்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பதிமகிழ்ந்து நம்பிவிடாதே, நீ நம்பிவிடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா. வீரமா வாழு, வீரத்தோட இருந்தான். ஆனா நம்மால் அப்படி இல்லை. என்னைக்கு வாத்தியா மாதிரி கையில கம்பளத்தை விட்டாலும் அதோட பயிர கட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப பள்ளிக்கூடத்துல கஞ்சி அணிவோட போறான். அது உண்மைதான். ஒரு காலத்துல டாஸ்மார்க்னா எங்க இருக்குன்னு தெரியாது, ஊருக்கு ஒதுப்புறக்குல இருக்கும். அங்க போய் குடிச்சிட்டு வருவான், எவனோ 10 பேர் வருவான். இப்ப அப்படி இல்லை. பைக்ல போறவன் காலேஜ் 2 போட டக்குனு வாங்கி பைக்ல போட்டு அவன் பாட்டு பள்ளிக்கு போறான்.
இப்போ நாடு இருப்பது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. ஐயா சொன்ன மாதிரி உலகம் அழியத்தாண்டா போகாது, மாற்றமே கிடையாது. வஞ்சகத்தின் சூழ்ச்சியா இந்து தர்மத்தின் அழிவாய், இந்து தர்மத்தை அழிக்க நிற்கிற நினைவாய் என் ஐயாவளியை இவன் தான் அவன் தான் இது எங்க பாடுற எங்க சூத்திரன் சொல்கிற நய வஞ்சகோடைய பிரச்சாரத்தால் இந்த உலகத்திலே சுவாமி ஆண்டிக்கு கோபம் அதனாலதான் சொன்னேன் வருகிறா ஐயா வந்து உங்களை ஏத்துக்கணும்னா கொஞ்சமாவது நல்ல பிள்ளைகளா இந்த வெள்ளி சிவாஜி யாராவது சாப்பிடாம. நீ இப்பதானே சொன்ன உங்க ஊர்ல அது அப்படி போட்டு ஐயா அது அழியிட்டாரு. தட்சணாபதி தாமரைப்பதி தண்ணீரா போகும்ட்டாரு. அதனால முடிஞ்சு போச்சு. நாங்களும் இங்க வருவோம். அங்க தண்ணி வந்துன்னா அந்த தண்ணி எங்களை இழுத்துட்டு வடக்கதான் வரும். நீங்களும் தப்பிடலான்னு இருக்கீங்க. அந்த தண்ணி உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போகும். ஆமா நான் தண்ணியில வந்து சொல்லி இழுத்துட்டு தான் போவேன். மத்தமில்ல அந்த தண்ணி நினைச்சிடாத. அங்க தாமரைப்பதி தண்ணீரா போகும், திருச்செம்பதி அழியும், எல்லாம் ஒட்டு மொத்தமா வரும். இதுக்காக ஒன்ன 11 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு நிற்காது. நல்லது சொல்லி இனியாவது கொஞ்சம் பயந்திருந்து பணிவிடை செய்வாயானா உயர்ந்த முடியாவாய் உயிர் உழைப்பா என் மகனே என்று. இன்னைக்கு நான் வேற கதைகளே சொல்லல, உங்களை சிறப்பாக்க ஒரு சின்ன உபதேசத்தை பண்ணி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் அது ஐயா போட்ட ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தோடு இசைகள் நிறைவுக்கு வருகிறது. ஐயா முடியா தன்னாதினாதினம் தனநானே 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 அத்தமதாரம் எடுத்தவரா வாழுங்கனி மக்க வந்தவரா அத்தமதாரம் எடுத்தவரா வாழுங்கனி மக்க வந்தவரா கண்டவரா நீலவண்ணன் நீலை வந்தவரா கண்டவரா நீலவண்ண நீலை வந்தவரா அத்தமதாரம் எடுத்தவரா வாழுங்கனி மக்க வந்தவரா. சாமி உடையோடு சாமி முழக்கு ஓசையோடு சாமி வருவது பாருங்கம்மா. ஓசையோடு சாமி வருவத பாருங்கம்மா. வந்தவரா
ஆடி பாட்டா ஒய்யாரமாய் மண்டபமா உச்சி படித்தா உங்க பாட்டா ஒய்யாரமாய் மண்டபமா சாமி வெட்டு வாங்கம்மா கொடி பரப்பும் சாமி வெட்டு வாருங்கம்மா வாழுங்கடி வந்தவரா வழிபாடு வாகனங்கள் ஆடுக. ஒரு முறை நானும் இதை மேடையிலே கேலி பண்ணியது. கேலின்னா வேற மாதிரி வாகனத்தை தாட்டி என் சகோதரர் எனக்கு என் மூத்தவருக்கு 2 பெண் குழந்தைங்க, அடுத்தால மேடையில் இருக்கிற அவருக்கும் 2 பெண் குழந்தைங்க, எனக்கு ஒரு பொண்ணு. எங்க அம்மா என்ன சொல்லிருப்பா, மாமியா என்ன சொல்லுவா, வாரம் பொட்ட பிள்ளையாதான் பெற்று கொடுத்துருவா சொல்லுவா. அப்படிதான் சொல்லுவா. அதையும் வச்சிருக்காங்க, விளக்கு வச்சிருக்காங்க, சொல்லிவிட்டான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு இடத்துக்கு வெங்கடப்பட்டி, அதுவும் வெங்கடப்பட்டி. ஆமா, கத்திரி போயிட்டு வீட்டுக்கு போறோம். தொற்றுக்குள்ளே இவருடைய 2வது குழந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து. ஒண்ணு உப்பாரி வச்சாரு, குழந்தை இறந்து போச்சுன்னா ஜாமீன் வேண்டாம், ஜாத்தம் வேண்டாம், அவ்வளவுதான். எல்லாத்துலயும் இறங்கிட்டு 2ல் 1 போயிட்டியா, கடவுளுக்கு பணிவிட செய்து கடவுளுக்கு பிள்ளைய கொண்டு விட்டாதியா, நம்மளால அதான் நினைப்பேன். போயிட்டு அந்த நேரத்துல வா போவோம், கச்சேரிக்கு வா போவோம். ஐயனார் குளம் படிக்க போகும்போது அவரை கூப்பிட்டு உள்ள போறேன். எல்லாரும் கேலியா சொல்லுவாங்க, முள்ளாணி பாதகுருல இருந்து குழந்தைய பிடிக்கிறாங்க. இப்பெல்லாம் பெரிய ஒரு இதட்ட வந்துச்சு. ஆனால் ஐயனார் குளத்துல அதை பார்த்ததுல இருந்து அந்த தவறான சிந்தனையை மனதில் இருந்து தூக்கி தூர எறிந்து. ஏன்னா நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன், நான் சரியா இருக்கணும். இவரை கூட்டிட்டு போறேன், வாகனம் இருக்குது, உள்ள கூட்டிட்டு போய் ஆடி வந்த வாகனம் முன்னே வந்துகிட்டே இருக்கு. அவன் எதையோ இழந்துகிட்டு வந்திருக்கான். விளக்கு வைக்கிறதுக்கு நான் வாரிசு சொல்லி அவர் சொல்றாரு, எப்பா ஐயா உனக்கு ஏதோ கொடுக்குறாரு, அதான் அவன் முன்னாலே வர்றாரு. என்ன நடந்துக்கு? ஆமா, பெண் குழந்தை 2வது குழந்தை இறந்து போச்சு, அதான் கவலை. போதுப்பா, வாரிசு ஒண்ணு தந்திருக்கப்பா, பாப்பா அப்படின்னு. அடுத்த வருஷம் அதே ஐயனார் குளத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு ஆண் குழந்தையோட தான் ஐயா வந்தது. சாதாரணம் இல்லை. ஆக இப்போல்லாம் அதை கண்டுக்க மாட்டேன். ஐயா வந்துட்டாரு, நீ என்ன வேணாலும் செய்யுமையா அப்படின்னு. ஆமா, வாகுபதி இறக்கட்ட ஐயனார் குளமா இருக்கு, இந்த பகுதியில் வர எந்த பகுதி. இப்போ கூட நான் வரும்போது அங்கிருந்து ஐயா தொட்டிலிருந்து ஆடிக்கொண்டு இருக்கிறார். அப்படியே ஐயான்னு வரும்போது என் கண்ணுக்கு ஒரு கண்ணன் உட்கார்ந்து இருந்தது போல எனக்கு காத்திப்ப ஐயா உண்டு. ஐயா எனக்கு அது ஒரு பெரிய அதை பார்த்த உடனே பரவாயில்ல, கரும்போனூர் முதல் வரவேற்பு எனக்கு ஐயா தந்தார். அந்த ஜன்னலோட இருந்து இப்படி கூப்பிடும் போது அவரு எனக்கு தக்க ஒரு உருவத்தை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க போல தெரிஞ்சது. அது உருவம் இல்லை, என் பரம்பொருள் என்பதை என் கண்ணார கண்ட ஒரு அழகு இருக்கிறது. கரும்பனூரில் கருமணி கண்ணன் அற்புதமாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். என் மக்களே, நம்பி வாருங்கள், நல்லது நடக்க போகிறது. ஐயன் உங்களோடு வருகிறார்.
பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே பாடுங்க வந்தவங்களே ஐயாவுக்கு வந்தவங்களே பாடுங்க வந்தவங்களே ஐயாவுக்கு அன்பு வந்தவங்களே அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே நீங்கனா மகள நிறவாயனக பச்சை நிறம் நீங்கனா மகள நிறவாயனக பக்கங்களில் அடியே பாராயா வைகுண்டரே பச்சை நிறம் நீங்கனா மகள நிறவாயனக பக்கங்களில் அடியே பாராயா வைகுண்டரே அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே பெருமையோடு வாராரையா அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட சக்தி ஒலி முழங்குதே அன்பு கொடி பறக்குதே ஐயாவோட சங்கு ஒலி முழங்குதே
ஒன்பதாவது நாள் பெரியடு வாசிப்பு விருத்தம் பாடினார். ரொம்ப நல்லா இருந்தார். பயன்ராஜனுக்கு ஒரு பாராட்டுகள். ஐயா கொடுக்கறது இதெல்லாம் ஐயாவுடைய பணி செய்யற பிள்ளைகளுக்கு ஐயா கொடுக்கறது. அதை விருத்தம் ரொம்ப நல்லா. உண்மையிலே நான் அப்படியே பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்ப அற்புதம் அற்புதம். இந்த சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுமைக்க ஒரு பாராயணி ஐயாவுக்கு கிடைத்திருக்கிறார். அது வைகுண்டராஜன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தரையும் தட்டி கொடுத்து கொண்டு போறது உங்களுக்கே தெரியும். 12 வயசுல நீங்க பேசும் போது என்னுடைய கச்சேரி நடக்கிற இடங்களில் நீங்கள் பேசாத நிலையே கிடையாது. அப்புறம் உங்களுடைய தொழில் வாழ்க்கை முறைகள் அப்படியே சம்பாத்தியம் அப்படின்னு போகும் பிறகு நீங்க வரல, அவ்வளவுதான். அதுபோல இங்கே மேடையிலே ஒரு பாராயணி இருக்கிறார். அழகாக ஏடு வாசிப்பார், சிறப்பாக பாராயணம் பண்ணுவார். கடையத்திலிருந்து எங்க இசைக்கு ஐயா கையெடுத்து கும்பிடுங்க. அழகா பாராயணம் பண்ணுவார். இவர் ஒரு காலத்துல படம் போட்டவர், தென்காசி தியேட்டர்ல படம் போட்டவர். இன்னைக்கு அந்த படத்தை தூக்கி தூர வச்சுக்கிட்டு ஐயா படம் போட்டு வச்சிருக்காரு அவரை சிறப்பாக்கி. அப்ப படம் இப்ப படம். ஆனால் வருங்காலத்திலும் சில தலைமுறைகள் வேண்டும். அதுக்கு வைகுண்டராஜன் இருக்கிறார். இந்த மேடையில் இன்னும் ஒருவர் இருக்கிறார். சிறப்பான ஏடு வாசிப்புக்காரர், சிறப்பான பாராயணி. சிவச்சந்திரனுடைய நிகழ்வு எப்படி இருக்கிறதோ அதுபோல இன்னும் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கான இளமையான ஒரு பிள்ளை என் அன்பு மருமகன் கோபாலகிருஷ்ணன் ஐயா உண்டு. ஐயா சிறப்பான பிள்ளை. அந்த அற்புதம் நிறைந்த ஒரு கைத்தட்டு கொடுங்க. இல்லை சும்மா கொடுங்க, தட்டு இருக்குன்னா இப்பவே கொடுங்க. ஆமா, நாராயணா முடிஞ்ச உடனே உங்களுக்கு அண்ணன் இருக்கு, பிரியாணி இருக்கு, சிக்கன் பீஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. பிரியாணி அதை நினைச்சுக்கிட்டு சிக்கனை சாப்பிடலாம். நிறைய பேர் வாழ்க்கையில எப்படி வாழ்றான், அவன் தான் அஜித், அவன் தான் விஜய் நினைச்சுக்கிட்டு தான் வாழ்றான். ஆமா, வாழ்க்கை அப்படித்தான் போகுது, அவ்வளவுதான். ஆக ஒவ்வொருத்தரும் இந்த அளவுக்கு சிறப்பு தந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைங்க ரொம்ப சிறப்பானவர். அவரையும் நான் ஏன் இதில் கொண்டாருன்னா, அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர் இப்ப யூடியூப்ல எல்லாம் சும்மா கலக்கிறார். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் யூடியூப்ல எல்லாம் ஒரு 3 பாட்டியை பாடாத பாடுபட்டிருப்பேன். ஆனா உத கையை காட்டியாச்சு. என்னவாக்கா? 1000 பாட்டு பாடியாச்சே, ஒரு பாட்டா? நாங்க 2 பேரும் பாடினோம். ஆமா, நாங்க 2 பேரும் பாடினோம். நாங்க 2 பேரும் தான் பாடினோம். அப்ப போடுங்க. நாங்க பாப்பா வா, முடிஞ்சு போச்சு கச்சேரி. இருந்தாலும் நீங்க கேட்ட முறை பாடலன்னா ஆமா, அப்ப இடையில போகும்போது எனக்கு வாங்கி வந்துடும். வைக்க முடியும். இவ்வளவு உணர்வு இருக்கீங்க. இத்தனை வருஷம் நீங்க இல்லை எங்க போயிட்டீங்க. நான் இப்படி பார்த்த பிள்ளைங்கள்லாம் இப்போ கல்யாணம் பிள்ளைய பத்தி வந்துருக்கு. நான் கச்சேரிக்கு வரும்போது திருண்டு இருந்தது. அப்ப கேட்கறேன் எங்க பக்கம் இருக்கேன்னு. என்னையா கேட்கறீங்க? இல்ல நீ இந்த ஊருக்காரி தான், ஆனா இப்ப எங்க இருக்கேன் நான் காலத்து படத்துல இருக்கேன். ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கு மக்கா. எல்லாம் இத்தனோண்டு 10 பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு கூட காடு வச்சாங்க போயிட்டு. வைங்க இனியாவது அடிக்கடி கூப்பிடுங்க. கொஞ்ச நாள் எல்லாம் முடிச்சுட்டு பொதுவா 5 கோடி பறக்குது முடிஞ்சாலே பினிஷ்னு நினைப்புதான். இருந்தாலும் கரும்பூர் எல்லைகளை கடந்த ஒரு கரும்பு அதான். கரும்பூர்காரங்கெல்லாம் கரும்பு மாதிரி தான் இருக்கீங்க, இனிப்பா இருக்கீங்க. உங்க ஊருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன பாராட்டுகள், உண்மையிலேயே பாராட்டுகள், வாழ்த்துக்கள். வைகுண்டராஜன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த அன்பு அனைத்தும் உங்களுக்கு. நாராயணன் சொன்னார். நான் பார்த்ததே கிடையாது, ஆனா எனக்கு போன்ல பேசினார். நான் எல்லாருக்கும் நம்பரை அனுப்பி கொடுத்தேன் ஐயா. அவர் சொன்னா அது நல்லா இருக்கு. இதுதான் நம்ம இந்த சுற்றுவட்டாரத்து ஐயாவளி மக்களுடைய எண்ணமே தான். அழைத்தால் வந்து விடுவார்கள். நான் ஏன் நோட்டீஸ் கொடுத்து ஊருதான் வரலாம், இந்த நிலையை அறிந்துதான் சுதர்சன ஆசிரியர்லாம் அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பான பிள்ளை.
ஐயா தந்த ஒரு பெரிய சொத்து. ஐயா உண்டு வாத்தியார், இப்ப அவருக்கு பேரே ஐயா உண்டு வாத்தியார். அப்படி ஆயிப்போச்சு. ஆக எல்லோரும் கரைப்பு நாராயணன் ஐயா அவரு ஐயாவுடைய ரொம்ப மிகவும் உணர்ந்தவர். இன்று ரொம்ப வேதனைப்படுவார். என்னையா நம்ம ஐயாவுடைய இப்படி எல்லாம் இருக்காங்க. ஆனா அவர் ஒரு பதியை வைத்து நடத்துகிற ஒரு சிறப்பு எங்கள் அன்பாலயத்துக்கு ஐயா கொடுத்த ஒரு பெரிய சொத்து ஐயா தந்திருக்கிறார். சரி ஐயா அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு அதிகம் பதினாகும் அழகு வனப்பதியில் வீச்சிருக்கும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு சீமை அறிய தந்து சிறப்பாய் நடத்தி தரும் குணநாத மாணவன் கருணையுடன் மங்கள விளக்கேற்றி வேதத்தை அறிய வைத்த நாதன் அவன் அழகு பள்ளி அறை மாற்றட பரந்தாமன் பாதமலர் அழகு பள்ளி அறை மாற்றட பரந்தாமன் பாதமலர் அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு வையம் ஒளிபரவே ஐயம் இலகிடவே வைகுண்டத்தின் காட்சி அடங்காத அழகு பம்பு கல்வனையே அன்பு தனை தொடுத்து அறிவாய் நீக்கிடும் நாகமும் அழகு வள்ளி மனத்தின் அழகு வெள்ளை குதிரை ஏறி வீற்றிருக்கும் அழகு வள்ளி மனத்தின் அழகு வெள்ளை குதிரை ஏறி வீற்றிருக்கும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு பச்சை பட்டுடுத்தி மகள குடைபிடித்து அதியும் நாதம் திக்கும் அழகு பத்தாம் திருநாளில் வருகின்ற திருவேற்றில் மனமும் தந்தருளும் வைகுண்டரின் அழகு ஏகமானும் இந்திர வாகனத்தில் என்பதும் அழகு ஏகமானும் இந்திர வாகனத்தில் என்பதும் அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு 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 நாதன் அழகோ அழகு 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 அழகோ அழகு அதியும் நாதன் அழகு
கரும வனப்பதியில் வீற்றிருக்கும் அழகு 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 அழகினார் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு 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 அழகினார் அழகோ அழகு 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 அழகின் அழகு அழகோ அழகு. ஓகேவா? நானும் வரும்போது லிஸ்ட் எல்லாம் போட்டு தான் வந்தோம். நீ 3 பாட்டு பாடிடணும், நீ 4 பாட்டு பாடிடணும், லிஸ்டோட தான் வந்தோம். மேடை ஏறி ஒன்று ஆரம்பிச்ச பிறகு அவர் எனக்கு ஒண்ணுமே தெரியுது. கடற்கரை போய்கிட்டே இருந்தே தவிர திட்டம் போட்டு எதையுமே எங்களால் செய்ய உண்மைதான் மக்கள். வரும்போது லிஸ்ட் போட்டு மக்கா நீ திருப்பாடு கொடுத்து நீ திருப்பாடு என்ன எனக்கு நாளை காலையில் ஐயா தாண்டிய நாடார் பிறந்த நாளில் அங்கே துவைக்கணும், இங்கே பேசணும், இப்படியெல்லாம் போகணும், இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்த அங்கிட்டு கொக்கஞ்சிக்கு போகணும், ரெக்கார்டிங் போகணும், இப்படியெல்லாம் தொண்டை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு மேடை ஏறணும். அப்புறம் எல்லாம் அவர் விளையாடுறாரு. அது என்ன செய்யறது? அவர் தான் அது. அப்புறம் தான் இந்த பாட்டு நீ கேட்ட போது ஆமா இந்த லிஸ்ட்ல வந்து பாடலையே ஞாபகப்படுத்தினுக்கு உங்களுக்கு நன்றி. கையை தட்டின போறது அப்படியே எதிரி எல்லோரும் எழுந்துக்கிட்டு அப்படி பிரார்த்தனை முடிஞ்சோன்னா உட்காந்துரும். ஓகேவா? என்ன சாப்பாடு? அண்ணன் இருக்கு, பிரியாணி. நீங்க ஒரு தட்டெல்லாம் எடுத்துருக்க வாசல்ல ஒரு 2 பெஞ்சு எடுத்து 2 பையன் மரம் போட்டு அதெல்லாம் வச்சிருங்க. ஆமாய்யா போ அப்படியே கோயில கொடுத்து விடுங்க. ஆமா 2 தம்பி மேல தூக்கி அதை போட்டு பாத்திரமா தூக்கி வச்சுட்டு அதில் போகும்போது அள்ளி போட்டு ஐயா உண்டு. எல்லா மக்களும் ஒரு அற்புதமான பிரார்த்தனை. நல்லா இருக்கியா? ஆள் உடைஞ்சிச்சு. இந்த பிரார்த்தனை ஐயாவுடைய பரிபூரண நிலையிலே மேடை மேடையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் அப்படியே கூப்பிட்டு வாங்க அப்படி போய்கிட்டே இருந்தோம். நம்ம அவடையானவர் பாவச்சத்திரம் சுற்றுவட்டாரம் வந்துட்டாலே அந்த பழமையை மறக்காதவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை எனக்கு ஐயா தந்த பெரிய சொத்து. நாம் செய்கின்ற பிரார்த்தனை உங்களை பாதுகாப்பார். எல்லாரும் கையில் உங்கள் குறை நீக்க இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை உங்களை சரி செய்யும். அரசாளும் பதியாம் கரும்பனூர் ஐயாவுடைய கருணை இருக்க இன்னும் நமக்கு ஏன் பயம்? அப்பன் நாராயணன் ஒரு அற்புதம் வந்திருக்கிறார். இன்று கரும்பனூர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக இந்த நிகழ்ச்சி மாறி இருக்கிறது என்றால் அதுக்கு எங்கள் நெல்லை சுரேஷ் ஐயா அதை அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுங்கள், கைதட்டுங்கள். எல்லோரும் இன்றைக்கு எல்லா இடமும் ரசித்து பெற்று போய் கொண்டிருக்கிறது. என்றைக்கும் ஐயா ஒருபோதும் ஆள் போல் தலைக்க வைக்கிறார் என்றால் ஆள் என்றைக்கும் அழியாது, அது தலைக்க வைக்கிற நிலை. அதுபோல இந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம். அடியேன் மீது அன்பு கொண்டு ஐயாவுடைய நிகழ்ச்சி வைப்பதென்றால் அது சிவச்சின்னமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கரும்பனூர் ஐயாவுடைய பிள்ளைகள் எடுத்த முடிவை அடியேன் குடிசை தேடி வந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வார். வைகுண்டராஜன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் பின்னால் என்று நடத்தி கொண்டிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். ஐயா பரிபூர்ண அருள் அவர்களோடு இருக்க ஐயாவுடைய வேண்டி படுகிறேன். அது மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒலி அமைத்து கொடுத்த பிள்ளைகள் இங்கு எங்கு வந்தாலும் ஒளி அலங்காரமாக இருக்கிற இந்த ஊர் சவுண்ட் நிறுவனத்தாருக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறோம். என் அன்பு மக்களை எல்லோரும் ஏதோ வந்தோம் ஏதோ சென்றோம் என்று இல்லாமல் நாம் வந்ததற்கும் பலனை அனுபவித்து செல்ல வேண்டாமா? எல்லோரும் கையெடுத்து கும்பிடுங்கள் மக்களை. உங்களுடைய நோய் தீரட்டும், உங்களுடைய நம்பரங்கள் மாறட்டும். மருத்துவமனையிலும் நோய் என்றும் சிகிச்சையில இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்க நாம் பிரார்த்தனை செய்வோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்வோம். திருமணம் ஆளை வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நல்ல துணைகள் கிடைப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். மதுரை வர வேண்டி மடியேறி பிச்சை கேட்ட பிள்ளைகளுக்கு ஐயாவே குழந்தையாக வடிவெடுத்து கொடுக்க வேண்டுமாய் அவரை இந்த அற்புதமான கரும்பனூர் அரசாளபதி ஐயாவுடைய பொன்னடி பணிந்து நாம் வேண்டி கேட்டுக்கொள்வோம். என் அன்பு மக்களே, இதோ இந்த கூட்டத்திலே ஒரு பருவ பெண்ணாக இருந்தும் தன்னை யாரென்று அறியாத நிலையிலே, புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையிலே ஒரு குழந்தை அறிந்து கொண்டிருக்கிறாளே, அந்த சுரிமுத்துவினுடைய பெண் குழந்தை எல்லா பெண்களை போல சிறப்படைவதற்காக இந்த மேடையிலே நான் பிரார்த்தனை வைக்கிறேன். என் அன்பு மக்களே, உங்களுக்கு தொழில் சிறக்கட்டும்,
வருமானம் பெருகட்டும். எல்லாருக்கும் எந்த நிலையிலும் கடன் நிலை இல்லாதபடிக்கு நாம் எல்லோரும் ஐயாவுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான பரிபூரண அருள்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்வோம். வருகின்ற தேர்வு வந்து கொண்டிருக்கிறது. பரீட்சை எழுதுவதற்கு பிள்ளைகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவ மணிகளுடைய படிப்பு நிலையிலே பகவான் இருந்து அவர்களை தேர்விலே சிறப்படைய வைப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற நோய் நொம்பலம் என்று வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம். தீராத வியாதி என்று சொல்லுவதற்கெல்லாம் அதை தீர்த்து வைக்கிற நிலையிலே பிரார்த்தனை செய்வோம். என் அன்பு மக்களை எல்லோரும் கையெடுத்துக் கொண்டு ஒரு நிமிடம் இந்த அரங்கம் உங்கள் வேண்டுதலில் கூடமாக ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கட்டும். ஐயா 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 உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஐயா சிவ 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 சிவா ரகர ரகர சிவ 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 சிவா ரகர ரகர சிவ 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 சிவா சிவ சிவா குருவுக்கும் குருவண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோ 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 குருவுக்கும் குருவண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவ ஐயா நாராயண நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவ ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவ ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவ ஹரஹரா ஜெயம் 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 சிவ சிவ ஹரஹரா ஜெயம் 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 தேசம் அகம் ஏகம் திட்டித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே. இங்கும் அங்கும் எங்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 ஹரஹர ஹரஹரா.
ஸ்ரீமானி ஐயா நாராயணா ஐயா நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணமை கொண்ட பரம்பரையின் பேரும் கருணை இந்த அற்புதமான நேரத்திலே ஆண்டவனை பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே ஐயாவுடைய அன்பானமை பிள்ளைகள் இன்று முதல் உங்களுக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை கடன் தொல்லை இல்லை நோய் இல்லை நம்பலம் இல்லாத வாழ்வு தரும்பூர் பகவான் உங்களுக்கு தருகிறார் அந்த நல்ல நம்பிக்கையிலே எல்லோரும் ஆண்டவருடைய திருநாமத்தை மனதில் தாங்கி 2 கரங்களையும் தூக்கி கைதட்டி இன்னொரு சேர்ந்து ஆடி பாருங்கள் மக்களே நாராயணா ஐயா நாராயணா நாராயணா நாராயணா
நாங்கள் அறிந்தறியாமல் செய்தது ஐயா பொறுத்து ஐயா பொறுத்து ஐயா மாப்புதரன் ஐயா பொறுமதரன் ஐயா நாங்கள் ஒன்று சொல்வதை ஒன்று கேட்டு கொண்டு நிரப்பாய் ஐயா நல்ல புத்தி தரணும் நமஸ்திரம் நன்றி ஐயா வச்சிருச்சு ஐயா எங்களை யாதொரு நம்பலமில்லாமல் யாதொரு சஞ்சலமில்லாமல் ஐயா மாறிவிடும் ஐயா உலகம் சமாதானமாய் இருக்கணும் மக்களே நீங்களெல்லாம் வாழ்வென்னும் வழியில் சென்று முக்கியமான தர்ம யுகநிலம் அதிலே தன்னால் கக்கியே பொங்கல் சொர்ணம் கைமலம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழும் சர்வமய உண்டமயம் சர்வமய உண்டமயம் சர்வமய உண்டமயம் எல்லோரும் எல்லாம் வல்ல எம்பெருமானின் பேரருள் கருணை எல்லா வளமும் நலமும் வாழ்வில் தாழ்வில்லாமல் மக்களது கிளைகளுடன் வாழ்க்கையில் அடியேனுக்கு கற்பனையை நிறைவு செய்து நீங்கள் எல்லோரும் அன்னம்பத்து வாழ்வில் வாழ்த்து நடந்து எனக்கு பணியை நிறைவு செய்து தொடர்கிறேன் சரணம் கொண்டமையும் ஐயா வரம் தரும் நாயகரே எங்கள் வைகுண்ட பரம்பொருளே வரம் தரும் நாயகரே எங்கள் வைகுண்ட பரம்பொருளே அரசம் பதிதனிலே அமர்ந்தாய் அருள் வடிவே அரசம் பாதிதனிலே அமர்ந்தாய் அருள் வடிவே வரம் தரும் நாயகரே எங்கள் வைகுண்ட பரம்பொருளே வரம் தரும் நாயகரே ஐந்து தலை நாகக்குடைகீழ் அமர்ந்தாய் அருள்வாய் அரசம்பதியில் வைந்தராச குந்தன் கோலம் மணலாய் அமுதாய் அழகோ அழகு